அன்பிற்குரியவர்களே, இவங்க மறுபடிக்கும் இந்த இப்னு குத்தைபா விஷயத்தை ஒரு 3-4 தடவை சொல்லிட்டா அதுதான் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இங்கே ஆலிம்கள் இருக்கிறாங்க, இது லைவ்லே பார்க்குற ஆலிம்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த இபாரத்தில் 2 கருத்து, அதில் 2ஆவது கருத்துக்கு தான் கலத்துங்கிற வார்த்தை இருக்குது, முந்தின கருத்து கலத்துங்கிற வார்த்தை இல்லை. இவ்வளோ தெளிவு இருக்கிறோம். மறுபடியும் முந்தின கருத்திலே தவறுங்கிற ஒரு வார்த்தை காமிச்சிருங்களேன், அதையும் படிக்கலை, இருந்தால் படிச்சிருப்பீங்க. திரும்ப திரும்ப சொன்னால் சரியாயிருமா? அது கலத்தன்கிற தவறுங்கிற வார்த்தை 2ஆவது கருத்தில் இருக்குது. முந்தினதில் நபியினுடைய வழிமுறைகளில் ஒன்று அப்படி தான் இருக்குது. அந்த வழிமுறை தப்பு எங்கே இருக்குது? அப்படி கலத்துங்கிற வார்த்தை இருக்குதா? அந்த வார்த்தை காமிங்க. இந்த கலத்துன்னு இருக்குல்ல, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லுங்கள். சரி, அப்படி இல்லை இருந்திருந்தா, அதுவும் தப்புன்னு இருந்திருந்தா அவர் சொல்லியிருப்பாரா? ஃபைன்கானத்து அலா மதாஹிபி நஹவின், அவர் அர்த்தம் வைக்கிறது மதபு அந்த நஹவிங்களுடைய வழிமுறையில் தவறாக இருந்தால் ஃபலைஸ ஹாஹுனா லஹுனுன், இங்கே தவறு இல்லை. தவறு இருந்தால் தவறு இல்லை. என்னங்க அது? எப்படிங்க வரும் அது? தவறு இருந்தால் தவறு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு பேர் அல்லாஹ் போடுவாங்களா? ஏங்க நீங்கள் அப்படி தவறு இல்லாதங்கிற இடத்துல ஏன் உங்களுடைய கருத்தை சாதிக்க 2-3 தடவை அப்படியெல்லாம் வர்றீங்க? சரி, அடுத்து பாருங்கள். இந்த ஓதுகின்ற முறைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்களுடைய கருத்து பிரகாரம் எழுத்தருக்கு பிழை, அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்தங்கிறது ஒளி வடிவந்தான், ஓதுகின்ற முறையிலே இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறீங்கல்ல, அந்த கருத்தை உடைக்கிறாரு இவர் இப்னு குத்தைபா. பின்னால் வந்தவர்கள் ஓதுவதிலும் கூட தவறிழைத்திருக்கிறார்கள், இது நீங்கள் மனப்பாடம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவன் குர்ஆனு தான் இருக்குது என்ன? அப்படி பார்த்தாங்க உங்களுடைய கருத்து இப்போ என்ன ஆகி போச்சு? இப்போ ஓதுவதிலும் பாதுகாக்கப்படவில்லை அப்படிலங்க ஆகுது. இதுக்கு பதில் கேளுங்க, மனப்பாடம் பண்ணுறது அப்படி தான். அந்த வார்த்தை இங்கே எங்கே இருக்குது? சரி, அதில் இருக்கட்டுங்க. அடுத்து இவங்க சொன்னாங்க, இந்த லாக்குன்னு அடியாப்பா பாரதூரமான கண்டுபிடிப்பு மாதிரி ஒன்றும் கிடையாது. சிறுக்குன்னாங்க. என்ன சிறுக்கு? அப்படி ஒரு சிறுக்காக இருந்தால் நான் பேச்சுக்கு சொல்கிறேன், புகாரியில் இந்த விளக்கம் வந்திருக்குமா? நாங்கள் அந்த விளக்கம் கொடுக்குறோம். லாக்கின் ஆன ஹுவல்லாஹு ரப்பி, இதை நாங்கள் மட்டுமா சொல்லுவோம்? புகாரில் வருதாங்க. சரி, எல்லா அஜூப மக்களும் சொல்லியிருக்காங்களே, இது ஷிர்க்குன்னு சொன்னால் உலகத்தில் அப்பையிலேருந்து இது வரைக்கும் எல்லா முஷிருக்கு நீங்கள் மட்டும்தான் தௌஹீதாப்பா? புகாரி இமாமும் ஷிருக்கா? புகாரி இருக்குதுல்ல. சரிங்க, இப்படி இதில் ஷிருக்குன்னு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ஐயா இதில் வேலை மற்றவங்க சொல்லாண்டு அவசியம் கிடையாது, நாங்கள் சொன்னால் போதும். அப்படி இல்லைன்னு வழங்குது, யாரும் சொல்லலை, உங்க தான் சொல்கிறாங்கண்டு. இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் அதை முன்பின் பார்க்கணுங்கிறது. முன்பின் பார்க்குறதே கிடையாது. அங்கே முன்னால் அவர் என்ன எழுதுறாரு, என்னப்பா மண்ணனாலும் உன்னை படைச்சானே அவனை மறுக்கிறியா? அது பிறகு இந்திரிய துளின்னு படைச்சானே, பிறகு அழகான உருவத்தை தந்தானே அவனை மறுக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு, லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பி, ஆனாலும் நான் கூறுகிறேன் இங்கே இருக்கும், அது தெரியலை. அதான் நகுங்கிறது. பொதுவாக அரபி இலக்கணத்தில் முப்ததா ஹபர்னு வருங்க. முப்ததா இருக்கும், ஹபரு போய்க்கிருக்கும், அல்ல ஹபர் இருக்கும், முப்ததா இருக்கும். எழுவாய் பயனிலை, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். எழுவாய் இருக்கும், பயனிலை போயிருக்கும், பயனிலை இருக்கும், இப்போ எழுவாய் போயிருக்கும். இந்த மாதிரி உள்ள சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டம் எங்கே இருக்குன்னு கேட்டாலும் நம்ம கொடுப்போம். அந்த அரபி இலக்கணத்தில் உள்ள கிதாபை எடுத்து கொடுப்போம், அந்த சட்டம் இருக்குண்டு. அப்போ ஆனாலும் நான் கூறுகிறேன்ங்கிறது அங்கே இருக்கும். அது சொல்கிறாரு, ஹுவல்லா, அவன் அல்லா, ரப்பி, எனது ரப்பு, வலா உஷிருக்கு பிரப்பி அஹதா, ரப்புக்கு நான் ஷிர்க்கு வைக்க மாட்டேன். நான் ஏங்க சாதாரண வச்சாலே அவன் ரப்புங்கிறாங்களே, ரப்புக்கு ஷிர்க்கு வைக்க மாட்டேங்கிறாங்களே, அப்படியானா நிச்சயமாக இது வேற ஆள் தான் சொல்லியிருக்கணும். இது வாசகமே அறிவிக்கணும், வேற ஆள் தான் சொல்லியிருக்கணும். ரப்புக்கு நான் ஷிர்க்கு வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது யார் சொல்லுவான்? அல்லாஹ் சொல்லுவான், மனுஷன் சொல்லுவானாங்க? மனுஷன் தான் சொல்லுவான். அப்போ எந்த மனுஷன் சொல்லுவான்? முன்னால் உள்ளே தான் லாக்கின்னு அனேன்னு வந்துவான். அப்போ ஒரு கேள்வி கேட்குறான், அப்போ ஏன் லாக்கின்னு ஓதக்கூடாதுன்னு இருக்கு? நீங்கள் தான் உங்களுடைய வார்த்தையிலே சொன்னீங்கல்ல, அனாண்டு தான் இருக்கும், அனாண்டு தான் வாசிக்கணும்னு சொல்லி குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருது? அனாண்டு அலிஃப் இருக்குதுல்ல, வாசிக்காமல் இருக்கிறீங்கல்ல, அதனால தான் இங்கேயும் லாக்கின் நாவில் லாக்கின் ப்ளஸ் அலிஃபை வாசிக்கக்கூடாது, அவ்வளோதான். நீங்களும் இப்போ சொன்னீங்க அனாவை அப்படி தான் வாசிக்கணும் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதனால தான் அப்படி இருக்குது. இன்னொன்று நாங்கள் சொன்னோமே, லாக்கின்னாண்டு இன்றைக்கி லாக்கின்ன அப்படின்ட்டு அலிஃபை எடுத்துட்டாக்கா அடுத்து ஹூவேண்டு வருது. லாக்கின்ன ஹூண்டு தான் சொல்லலாம் அரபி இலக்கணத்தில். ஏதாவது அரபி இலக்கணத்தில் லாக்கின்ன ஹூவ என்று சொல்லலாம் என்று சொல்லுங்கன்னு கேட்டோமா, ஏன் நீங்கள் தரலை? இல்லை. அதனால் ஏதோ இப்போ யாருமே இப்படி சொல்லலைங்க, சொல்லிவிட்டு மாட்டிக்க நிற்கிறான். அப்போ அவ்வளோதான் ஒன்று. ஏன்னா யாருமே இப்படி சொல்லவே கிடையாது. அப்போ இப்படி ஒரு கருத்து ஷிர்கான். அப்போ புகாரி மாமே ஷிர்காகி போயிட்டார். ஏன்னா அப்போ புகாரிலேயே இப்படி ஒரு விளக்கம் பதிவு செய்யப்பட்டு இன்னும் இருக்குது. அரபி லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் இருக்குது, லுகத்தில் இருக்குது. நான் புகாரியை தான் மெயினாக வச்சுருக்கிறேன். அடுத்து பாருங்கள், இவங்க ஹப்ஸுடைய கராத்து அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ ஹப்ஸ் ஏதோ ஹதீஸ் அறிவித்திருக்கிறாரா? ஏங்க அந்த காலத்தில் இமாம்கள் ஒவ்வொருவரும் ஒரு துறையில் ஈடுபட்டாங்கங்க. சில பேர் ஹதீஸில், சில பேர் இந்த குர்ஆனை ஓதுவது, கிராத்துடைய உலூமுல் குர்ஆன் படிக்கிறீங்கல்ல, அது ஒரு கலையா இல்லையா? ஷாமிலா நீங்கள் பார்க்குறீங்கல்ல, தஃபாசீர், முத்துல் ஹதீஸ், உசூலுல் ஹதீஸ், உசூலுல் ஃபிக்ஹ், உலூமுல் குர்ஆன் இருக்கா இல்லை? அது ஒரு கலை தானே. அந்த கலையில் ஈடுபட்டவங்க இருக்கிறாங்க. சில பேர் உசூல் ஹதீஸ் ஈடுபடுவாங்க, ஹதீஸுக்கு வரமாட்டாங்க. அதுக்காக வேண்டி அவங்க உசூல் ஹதீஸ் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? யார் எதில் ஈடுபட்டாங்க அதை பாருங்கள். அது ஹதீஸ் அறிவித்தார்களா? அதுதான் ஒரு அளவுகோலா உங்களுக்கு? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதில் இருந்தாங்க. அதனால் இப்படி ஒரு விளக்கத்தை சொன்னாங்கல்ல, அப்படி விளக்கம் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாம் நாலேஜ் உள்ளவங்க, அதனால் இந்த விளக்கத்தை யாரும் சொல்லலை. இவங்களாக தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த உலூமுல் குர்ஆனுடைய ஃபன்னு தெரியாதனால இவங்க தவறான கருத்தை விதைக்கிறார்கள் என்பது தான் பேருண்மையாகும். காலையில் இருந்து லாக்கின்னாக்க நான் துடிச்சிக்கிட்டே இருக்கேண்ணா. ஆமாம், துடிக்க தான் செய்வேன். ஏன்னா சஹாபாக்கள் சரியாக எழுதி அதை போய் தப்புன்னு சொன்னால் துடிக்காமல் இருப்போமா? அதுக்காகத்தான் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் துடிச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, இதில் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. லாக்கின் அன ஹுவல்லா அப்படின்னு சொல்லி படிச்சுட்டா அது லூசுத்தனமான விளக்கம் வருமா? அந்த லூசுத்தனமான விளக்கத்தை சொன்னது யார்? அதையும் நம்ம இன்ஷால்லா கிளிப்பிங் போடுவோம். லூசுத்தனமான விளக்கத்தை சொன்னது யார் என்று நம்ம கிளிப்பிங் போடுவோம். அதே போல் யார் கேவலப்பட போகிறாங்க என்பதையும் நம்ம இன்ஷால்லா இப்போ தெளிவுபடுத்துவோம். இந்த லாக்கின் அன ஹுவல்லா அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் சொன்னனால நம்ம கேவலப்பட்டோமா? யார் கேவலப்பட போறா என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவுபடுத்துவோம். லாக்கின் ஆரம்பத்தில் சொன்னேன், இடையில நின்றுச்சு. லாக்கின்ன அதில் அலிஃபு போட்டிருக்கிறாங்க, அதுக்கு விளக்கம் சொன்னோம். லாக்கின் அன அப்படின்னு இருக்கும். அன என்பதை எழுதுகிற முறை என்னன்னு கேட்டால் கடைசியில் அலிஃப் இருக்கும். கடைசியில் அலிஃப் இருக்கும். அனான்னு படிக்கக்கூடாது, அனன் தான் படிக்கணும். அப்புள்ள முறையும் அதுதான், இப்புள்ள முறையும் அதுதான். அந்த அணை லாக்கின் அணை இந்த இரண்டும் சேருது. இந்த இரண்டும் சேருகின்ற பொழுது அரபிகளுடைய நடைமுறை அந்த அணல உள்ள அலிஃபை நீக்கிடுறாங்க. அணல உள்ள அலிஃபை நீக்கும் போது இப்போ இரண்டு நூன் சேருது. லாக்கின் அணல உள்ள ந, இந்த இரண்டையும் இதுகாம் செஞ்சு இரண்டையும் இணைத்து லாக்கின்ன அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாக்கின்னக்கு என்ன அர்த்தம்? என்றாலும் நான் அப்படின்னு அர்த்தம். குர்ஆன்ல நிறைய லாக்கின்ன வருதான், ஹதீஸில் நிறைய வருது. என்றாலும் நான் என்ற அர்த்தத்தில் நான் சொன்ன மாதிரி லாக்கின்னேன்னு போட்டு கடைசியில் அலிஃபு வரணும். அதுக்கு என்றாலும் நான் அர்த்தம் வரணும். அந்த மாதிரி குர்ஆன்ல நீங்கள் காட்டுங்க. குர்ஆன்ல லாக்கின்னேன்னு வருது, கிட்டத்தட்ட 53 இடங்கள்ல வருது. கிட்டத்தட்ட 53 இடங்கள்ல வருது. அந்த 53 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்திலாவது லாக்கின் அணையுடைய அர்த்தம் கொடுக்கணும். என்றாலும் நான் அப்படின்னு வரணும். அடுத்து குர்ஆன்ல லாக்கின்னான் ஒன்று வருது, லாக்கின்னான் ஒன்று இருக்குது. லாக்கின்னான என்றாலும் நாங்கள் அர்த்தம், பன்மை. லாக்கின்னு சொன்னா என்றாலும் நான், லாக்கின்னா அப்படின்னு சொன்னா என்றாலும் நாங்கள். இப்போ இந்த ரெண்டும் வடிவத்தில் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டும் வடிவத்தில் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். எனவே இப்போ லாக்கின் என்றாலும் நான் என்று வருத குர்ஆன்ல, அந்த இடத்துல மட்டும் அந்த அலிஃபுக்கு மேலே ரவுண்டு போடுறாங்க. ஏன் போடுறாங்க? அணவுடைய அலிஃப் அது. அதை லாக்கின் தான் படிக்கணும். அதை லாக்கின்னான் படித்து பன்மையாக படித்து தொடங்கிடக்கூடாது. எனவே என்றாலும் நான் என்று அங்கே படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அடையாளத்திற்காக மேலே ரவுண்டு போடுறாங்க. குர்ஆன்ல லாக்கின்னா என்றும் வருது. லாக்கின்னா என்று கிட்டத்தட்ட 3 இடத்துல வருதுங்க. அந்த லாக்கின்னா என்பதுக்கு அங்கே பன்மையுடைய அர்த்தம் என்றாலும் நாங்கள் அர்த்தம், என்றாலும் நாங்கள் அர்த்தம். அதனால நீங்க சொன்னீங்கல்ல குர்ஆன்ல நிறைய வருது லாக்கின்ன, ஹதீஸ்ல நிறைய வருது லாக்கின்ன, ஏதாச்சும் ஒரு லாக்கின்னவை எடுத்து என்றாலும் நான் என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய லாக்கின்னவை காட்டுங்க. ஒன்று. அடுத்து லாக்கின்ன என்பதை மனசன் சொல்ற சொல்லு. லாக்கின்ன என்பது அத மனசன் சொல்ற சொல்லு. எனவே ஒரு மனிதன் தன்னைத்தானே இறைவன் என்று சொல்லுவானா? லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பிக்கு என்றாலும் நான் என்ற அடிப்படையில் அர்த்தம் வச்சா, என்றாலும் நான் அவன் அல்லாஹ் என்னுடைய இறைவன் அப்படின்னு அர்த்தம் வரும். இங்க நான் என் ரப்புன்னு எங்க வருது? நீங்க சொன்ன பிரகாரம் நான் பேசுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.
அன்பார்ந்த சகோதரர்களே, பார்வையாளர்கள் 5 நிமிடம் அமர்ந்து வெளியே செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த விவாதத்தின் தொடர்ச்சி நாளை மிகச்சரியாக காலை 10 மணிக்கு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் பார்வையாளர்கள் 10 நிமிடம் முன்பாக வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.